வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ரெசிபி மக்னி ஃபாண்டு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி தயார் பண்ணேன். ரொம்பவே பிரமாதமாக வந்தது. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பட்டர் கிரேவி ஆர் மக்னி சாஸ் ஃபஸ்ட்டு தயார் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும், பூண்டு பல் ஒரு 4-5 பல், 2 பச்சை மிளகா, வெங்காயம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், உணர்ந்த வெந்தயக்கீரை அதாவது கசூரி மேத்தி, ஃபுல் ஃபேட் மில்க் தேவைப்படும். ஃபஸ்ட்டு அந்த மக்னி சாஸ் தயார் பண்ணிக்க போகிறேன். கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன் மிதமான தீயில். அதில் வந்து வெண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மக்னி சாஸ்னாலே நம்ம வந்து வெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், நெய் யூஸ் பண்ணாதீங்க. வெண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதில் வந்து பூண்டு பல் சேர்த்து ஃபஸ்ட்டு அதை நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ண போகிறேன். பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் எடுப்பாக இருக்கணும், அதுக்கு தான் நான் வந்து பூண்டு சேர்க்குறேன். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் லைட்டாக சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து பச்சை வாடை போகணும். அதுக்கு பிறகு தான் நம்ம தக்காளி மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்து குக் பண்ணணும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளாகில் இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண பொருட்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபி என்னோடய ப்ளாகில் இருக்கும். ப்ளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இப்போ நான் தக்காளி சேர்த்துட்டேங்க. தக்காளியோட மசாலா பொடிக்கெல்லாம் கூட சேர்த்துட்டேன். மிளகாய் தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள், கொஞ்சமாக அந்த கசூரி மேத்தி, கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா ஃப்ரை பண்ணி பச்சை வடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது வந்து கவர் போட்டு மிதமான தீயில் குக் பண்ணணும். தக்காளி வெங்காயம் நல்லா வேகணும். நல்லா வெந்து அது கொதி வரணும். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துருச்சுன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வற்ற விட்டுடுங்க. ஸோ இப்போ இந்த மசாலா பேஸ், கிரேவி பேஸ் ரெடி ஆனதும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த தக்காளி வெங்காயம் நல்லா குக் ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறின பிற்பாடு எடுத்து நம்ம அதை மிக்சியில் சேர்த்தோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்சியில் இப்போ நான் சேர்த்துருக்கேன். தண்ணி விடாமல் நல்லா விழுதாக அரைக்க போகிறேன். இப்போ இது வந்து நல்லா விழுதாக அரைச்சாச்சுங்க. இது வந்து கடாய்க்கு திருப்பியும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து அது டைல்யூட் பண்ணணும், அடி பிடிக்கக்கூடாதுன்ற தொட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் நம்ம சேர்க்கணும். நீங்கள் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம், பட் ஃபுல் ஃபேட் மில்க் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல மக்னி கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகும். சில பேர் வந்து மில்க் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து மில்க் அண்ட் க்ரீம் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து ஜஸ்ட் பிஃபோர் சர்விங் கொதிக்க வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அந்த கசூரி மேத்தி, இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள், மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள். இந்த சிக்கன் டிக்கா வந்து ஈஸியாக நம்ம வந்து தவாலியாக தயார் பண்ணலாம். நான் சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். சிக்கன் பிரெஸ்ட்டு ரொம்ப பார்த்து நீங்கள் குக் பண்ணணும், இல்லைனா அது கார்ட்போர்ட் மாதிரி ட்ரை ஆகிடும். தவாவில் வந்து கொஞ்சமாக கடுகு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு எண்ணெய்னா நீங்கள் வந்து ரெகுலர் நெய் அண்ட் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், சன்ஃப்ளவர் ஆயிலில் யூஸ் பண்ணலாம். கடுகு எண்ணெய் நல்லா காஞ்சி புகை வர்ற வரைக்கும் நல்லா காய விடணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் அதில் கோழி சேர்க்கணும். கடுகு எண்ணெய் வேகலைன்னா உங்களுக்கு ஸ்டமக் அப்செட் ஆகும். ஸோ அந்த கடுகு எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சி புகை வரணும். இப்போ நான் வந்து கோழி சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, தனியாத்தூள், கொஞ்சமாக அந்த கசூரி மேத்தி லாஸ்ட்டில் நான் சேர்க்க போகிறேன். கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த கோழியை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த கோழி ட்ரை ஆகிடும், ஏன்னா நான் சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த கோழியை குக் பண்ண போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். மூடி போட்டு இது குக் பண்ண போகிறேன். தண்ணி வத்தண்டும் இந்த கோழி செக் பண்ணிக்கோங்க வெந்திருக்கான்னு. நான் ரொம்ப கம்மி குவான்டிட்டி கோழி யூஸ் பண்ணுறேன், ஸோ அது சீக்கிரமாக வெந்துடும். செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. தண்ணி வத்தந்தும் இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.
ஜஸ்ட் பிஃபோர் சர்விங் நம்ம வந்து இதை திருப்பியும் ஃப்ரை பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து தவாலேயே விட்டுடலாம். ஸோ அதுதான் ஈஸியாக உங்களுக்கு நிறைய பேன்ஸ் அண்ட் கடாய் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி தான் நான் வந்து கம்மியான பொருட்கள் இந்த வெசல்ஸ் வச்சு நான் வந்து தயார் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோழி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சைட் டிஷ் கோழி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். ஜஸ்ட் பிஃபோர் சர்விங் நம்ம ஹீட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். மீதி காய்கறிங்க நம்ம ரெடி பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஹவு டு க்ளீன் காலிஃப்ளவர் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. குடமிளகா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பன்னீர் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் சாசேஜ் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுடர், கரம் மசாலா தூள் தேவைப்படும். ஒரே ஒரு கடாய் தான் யூஸ் பண்ண போகிறோங்க இந்த அத்தனை பொருட்களும் குக் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன கடாய் காய வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த காலிஃப்ளவரை ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறேன். இந்த காலிஃப்ளவரில் க்ரன்ச்சினஸ் இருக்கணும். நீங்கள் ரொம்ப அது வந்து குக் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி வதக்குன்னு இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. க்ரன்ச்சியாக நல்லா இருக்கணும். ஸோ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ண போகிறேன். அந்த மிளகாய்த்தூள் அண்ட் கரம் மசாலா தூள்லேருந்து பச்சை வாடை போகணும், அவ்வளோதான். என்னை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். The recipe in detail வந்து பிளாகில் இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ண அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அதே கடாயில் வந்து திருப்பியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இந்த குடமிளகா வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். குடமிளகா கூட க்ரன்ச்சியாக நல்லா இருக்கணும். ரொம்ப ஓவர் குக் பண்ணாதீங்க. குடமிளகாவில் கூட நான் வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அந்த மசாலா பொருட்கள்லேருந்து கொஞ்சம் பச்சை வாடை இருக்கும். அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த குடமிளகாவை குக் பண்ண போகிறேன். இந்த குடமிளகாலேருந்து தண்ணி சீக்கிரமாக வற்றிடும். அந்த குடமிளகா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சிட போகிறேன். இதே கடாயில் நான் பன்னீர் குக் பண்ண போகிறேன். பன்னீர் சேர்த்துக்கினேன். ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப் தண்ணி விட போகிறேன். இப்போ இந்த பன்னீர் குக் ஆகிடுச்சு பாருங்கள். தண்ணி வற்றந்தும் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டேன். இதே கடாயில் வந்து சாசேஜஸ் குக் பண்ண போகிறேன். சாசேஜ் கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அந்த தண்ணி வற்றந்தும் அந்த சாசேஜ் நல்லா ஃப்ரை ஆகிடும். தண்ணி வற்றந்தும் அந்த சாசேஜ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சாசேஜ் கூட ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அந்த சாஸை வந்து பட்டர் கிரேவியை ஃபஸ்ட்டு நல்லா கொதி விட்டேன். அது நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரே ஒரு வாட்டி கொதிக்க விட்டேன், அவ்வளோதான். ஜஸ்ட் பிஃபோர் சர்விங் நல்லா சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் எப்படி சர்வ் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கடாயில் அந்த சாஸ் விட்டு அந்த ஃபாண்டு ஸ்டாண்ட் மேலே வச்சு இந்த எல்லாம் நான் தயார் பண்ணியிருக்க எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பவுலில் வச்சு அதை சுற்றி வச்சுருக்கேன். பெரிய பெரிய பீசஸ் ப்ரெட் வச்சுருக்கேன். அந்த ப்ரெட் அண்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸோடு நீங்கள் இந்த சாஸில் டிப் பண்ணி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இது ஒரு எக்ஸலண்ட் வின்டர் அண்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிறப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டர் நீங்கள் செஞ்சு பரிமாறினீங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்ஸ் ஆக்சுவலி அ கம்ப்ளீட் மீல். யூ கான்ட் கால் இட் அஸ் அ ஸ்டார்டர். இட்ஸ் அ கம்ப்ளீட் மீல். குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.